நிச்சயமா. இவர்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடிய கிழமைகள் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எந்த கிழமைகள எடுத்துக்கொண்டு இவங்களுடைய வேலைகள செய்யலாம்? நிச்சயமா மேம். இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு மாரி டிஃப்ரெண்ட் டைப்பா பார்க்கப்படுறாங்கல்ல. இவங்களுக்கு அந்த மாரியான நிலைகள் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு கூட்டத்துல இருந்தாலும் நான் தனித்துவமா இருக்கணும். என்னைய பார்த்தோனே தனியா தெரியணுன்ற மாரியான நிலைகள் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எடுத்துட்டோம் அப்டின்னா, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை. இந்த 3 கிழமைகளும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்த தரக்கூடிய கிழமையா இருக்கு. இவங்கள இப்ப நீங்க கிழமைகள் சொல்லிறீங்க இல்லையா? இப்ப வந்து நம்ம ஹோரைகள் அப்படின்னு கொண்டோம்னா, எந்த ஹோரைகள இவங்க பிடிக்கும்போது இவங்களுக்கான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாசல் கதவ தட்டும்? நிச்சயமா மேம். இவங்க எந்த காரியம் எடுத்தாலுமே குரு ஹோரையில பண்ணாங்க அப்டின்னா, அவங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய நிலையை பார்க்க முடியும். ஸோ, ஒரு குழந்தை பிறப்பு சிக்கல் நெறைய பேருக்கு இருக்கும். அதாவது விருச்சிக ராசியில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த குழந்தை பிறப்புல தடை தாமதம் இருக்கும். ஏதாவது வீடு கட்டுனாங்க அப்டின்னா, அது தடைகளா இருக்கும். ஸோ, அவங்க குரு ஹோரையில போய் அத ஸ்டார்ட் பண்ணாங்க அப்டின்னா, அது எல்லாமே விலகக்கூடிய நிலை அப்டின்றது கிடைக்கும்.